வணக்கங்க. Praise the Lord. தென்றல் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை துதிப்பதை குறித்து நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் ஒரு விசேஷித்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் துதிக்கும் பொழுது மகிமை அடைகிறார். துதியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் நீங்க துதிச்சு தான் பாருங்களேன், தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம். ஆமென். ஹalleluya. இந்த 3 வாரமும் என்ன வேர்ட் கத்துக்கிட்டோம் அப்படி ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுங்க எல்லாரும்? யதா. யதா. ஓகே. என்ன யதோவா? யதா. யதா. யதா அப்படினா என்ன அர்த்தம்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம பிரைஸ் பண்றது. நம்பர் 2 என்ன படிச்சோம்? டெஹில்லா அப்படினா கர்த்தரை பாடி அவரை துதிக்கணும். ஆமென். அப்ப நம்பர் 3 என்ன கத்துக்கொண்டோம்? பராக் அப்படின்னா முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிப்பது. எஸ். அப்போ இன்னைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் நல்லா துதிக்க போகிறோம். தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனையில அவர் பிரியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்களா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Thank you Jesus. எங்கள் எஜமானர் நீங்க தான்ப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. பரலோகத்திலையும் கர்த்தரை அல்லேலூயா என்று தான் ஆர்ப்பரிப்பாங்க. எந்த மொழியிலையும் அல்லேலூயா என்கிற வார்த்தை அதே பதத்துல தான் சொல்றாங்க. ஆமா, எந்த மூலையில எந்த லாங்குவேஜ்ல நம்மள பேசினாலும் ஹalleluya அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை, ஆமென் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை இல்ல. பல இடங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம், பல தேசங்களுக்கு, பல மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் நிற்கும் பொழுதும் இந்த பாடலை பாடும் பொழுதே அவர்களும் இணைந்து சந்தோஷமா they are connected. Why? இந்த வார்த்தையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வார்த்தை நம்மள தெய்வத்தோடு கூட அப்படியே கனெக்ட் பண்ணிடும். ஹalleluya அப்படிங்கிற பாட்டுக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. ஆமா, இந்த ஹalleluya அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய ரூட், அதனுடைய ஆரம்ப வார்த்தை எபிரேய வார்த்தை தான் ஹலால்.
ஓ, ஹலால் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வேற ஞாபகம் வந்திருக்கும்ல. என்ன ஞாபகம் வருது? சாப்பாடு. ஆமா, சோறு முக்கியம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம பார்க்குற ஒரு வார்த்தை ஹலால். ஏன் அப்படின்னு சொல்லி என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஹலால் அப்படிங்கிற அந்த வார்த்தை போட்டிருக்கு அப்படின்னா? எனி ஐடியா பெனட்டோ? அந்த ரத்தம் ஃபுல்லா எடுக்கப்பட்ட கறி அப்படி. இஸ்லாமிய டயட்ரி லா. இட் இஸ் ஒன் ஆஃப் த இஸ்லாமிக் டயட்ரி லா. என்னன்னா பெர்மிசிபிள். ஹலால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர்மிசிபிள், பெர்மிட்டட். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் அவங்க பெர்மிட் பண்ணப்படுகிறதோ அது மாத்திரம்தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஹலால் அப்படின்னு சொன்னாலே பெர்மிசிபிள் ஃபுட்டுன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஹராம். ஹராம் அப்படின்னா இட் இஸ் நாட் பெர்மிட்டட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஹலால் அப்படிங்கிற வே ஆஃப் ப்ரைசிங் காடை குறித்து நம்ம பேச போகிறோம். 7 வகையா கர்த்தரை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குறது. முதல் வாரத்துல நம்ம சொன்னோம் யதா. ரெண்டாவது வாரத்துல நம்ம கற்றுக் கொடுத்தோம் தெஹில்லா. மூன்றாவது வாரம் இன்றைக்கு ஹலால். ஹலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா டு பி ஃபூலிஷ். ஓ, பைத்தியக்காரத்தனமா இருப்பது. டு பி ஃபூலிஷ் இல்லைன்னா டு போஸ்ட். ரொம்ப பந்தா பண்ணிக்கிறது. யாரை பத்தி? நம்மளை பத்தியா? நம்மளை பத்தி பந்தா பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. அவர் இருந்தாதான் நம்ம ஹீரோ, அவர் இல்லைன்னா நம்ம ஜீரோ தான். ஆமா, அந்த 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 பந்தா பண்றது இல்லைன்னா போஸ் பண்றது அப்படிங்கிறதுனா நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து போஸ் பண்றது. இன்னும் அழகா புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்க யார் என்கின்ற அடையாளத்தை மறந்து அவரை ஆராதனை செய்யறது. மெனி டைம்ஸ் நம்ம ஆராதனை செய்வோம், ஆலயத்தில் இருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். நமக்கு எப்பயுமே அந்த கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸில் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படியே இறுக்கமாக அப்படியே ஆராதனை செஞ்சு பந்தாவாக வந்து அப்படியே சூப்பராக அப்படியே போயிடுவோம். அப்படி இல்லைங்க, தன்னை மறந்து, ஆமா, தன்னை விட்டு கொடுத்து. லூஸ் யுவர் கான்ஷியஸ்னஸ். எஸ், நீ கான்ஷியஸா இருக்கிற தெரியுமா? அது தெய்வத்துக்காக நீ விட்டு கொடுக்கும் பொழுது இட்ஸ் கால்ட் ஹலால். ஆமென். அந்த ஹalleluyaங்கிற வார்த்தையினுடைய ரூட் வேர்டு இந்த ஹலால் தான். காலையும் மாலையும் அல்லேலூயா, நாங்க விடும் சுவாசமே ஹalleluya. பாடலாமா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பெலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்வில் இருக்கும்போது பாடுறது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கையை உயர்த்தி அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் தாழ்வில் இருக்கும்போது நீ சொல்ல முடியுமா? சொல்லணும். ஆமா. எனக்கு இது சொல்லும் போது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய லாஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். அது அந்த இழப்பை வந்து விவரித்து சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையில். பட் அந்த லாஸில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா. என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. அப்போ அந்த லாஸ்ல கூட அவங்க தைரியமா சொல்ல முடிஞ்சது அவங்களால. அல்லேலூயா.
உங்களால சொல்ல முடியுமா? ஆமா. உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரம்லாம் இந்த பாடல் பாடும் பொழுது நான் தான் யோசிச்சேன், நம்ம சோர்வா இருக்கும் பொழுதெல்லாம் நமது பலனாக மாறுகிறது இந்த ஹalleluyaங்கிற வார்த்தை தான். சும்மா சொல்லுங்களேன். ஹalleluya சொல்லும் போதே பலன் வருதா? நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஹalleluya. ஆமா, நல்லா சொன்னீங்க. ஆளே இல்லையான்ற மாதிரி இத்தனை பேர் உட்காந்துக்குன்னு ஆளே இல்லையான்ற மாதிரி சொன்னால சத்தமா தைரியமா சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya. ஆமா, பஞ்சாப்ல இருந்து ஒரு கூட்ட ஜனங்க ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்கப்பா. நான் அந்த கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். we were invited as guest speakers. அங்கே போயிருந்தோம். அப்போ அந்த கூட்டம் வந்து அல்லேலூயா சொன்னாங்க பாருங்க, மறக்கவே முடியாதுப்பா. அவங்க சாதாரணமாக சொல்லலை. எப்படி தெரியுமா? பஞ்சாப் அல்லேலூயா. அந்த அல்லேலூயாவுக்கு பேரு என்ன? அல்லேலூயா பஞ்சாப்ல. பின்னாடி கூட ஒருத்தர் சிங்கு மாதிரி தான் உட்காந்துக்கிறார். அவருக்கு ஒரு பர்தா போட்டு விட்டு அதே மாதிரி பர்தாவாது என்ன சொல்லுவாங்க, டர்பன் கட்டி விட்டு அந்த மாதிரி தான் இருப்பாரு. நல்லா தான் இருக்குது. பசங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆனா நம்ம நேயர்களுக்கு தெரியாதுல்ல பஞ்சாப் அல்லேலூயா என்னன்னு. என்ன கொஞ்சம் அல்லேலூயா போட்டு காட்டிடுறீங்களா? ஓகே, ரெடி, 1 2 3. நாங்க ஷார்ட்டா முடிச்சிட்டோம். ஆமா, ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சத்தத்தோடு கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் பொழுது அவங்க இருதயம் சரீரம் பலன் அடைந்த அந்த முழு பலத்தை உச்சரிப்பாங்க. அந்த முழு பலத்தை அவங்க உச்சரிக்கும் பொழுது அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர்களா இருக்கலாம், ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என் தேவனை நான் ஆராதிப்பேன். என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய உயர்வுகளை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்னு சொல்லி எல்லாத்தையும் துச்சமா நினைச்சிட்டு வர்ஷிப் பண்றாங்கல்ல, அதுதாங்க ஹலால். ஸ்கூல்ல இருக்கும்போது ஜெசிமா சின்ன பசங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமா, அதெல்லாம் மறந்துடணும். நீ யார் என்பதை மறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அதை ஆராதிச்சுதான் பாருங்க, உன்னை மறந்துட்டனால அவருடைய மகிமையினால நீ கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அந்த நேரம் எப்படி தெரியுமா இருக்கு? அந்த சந்தோஷம் பொங்கும். அதாவது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றது இல்ல, எங்க அப்பா யார் தெரியுமா, என் தெய்வம் யார் தெரியுமா அப்படின்னு பந்தா பண்றது தான் ஹலால். நிறைய நேரத்துல அவர் யாருன்றதே மறந்துட்டாங்க. இவங்க யாருன்னு காமிக்கிறதே ஆராதனையா போச்சு. நம்ம யாருன்னு காமிக்கிறது ஆராதனை இல்லை, நம்மை மறந்து அவரை ஆராதிப்பதே ஆராதனை. ஆமென். இந்த பாடலை திருப்பி நம்ம பாட போறோம். கண்மலை உச்சியிலையோ ஹalleluya, ஆழியின் விளிம்புல போகும்பொழுது கூட ஹalleluya. Let this be your anthem of praise. Yes. Hallelujah என்பது let it be an anthem of praise. உங்களுடைய துதியினுடைய ஒரு பெரிய anthem ஆய் மாறட்டும். உயர்வானாலும் தாழ்வானாலும் hallelujah hallelujah. பாடலாமா? கண்மலை உச்சியில் அல்லேலூயா. சந்தோஷமா பாடுங்க. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நீங்க பாடுங்க எங்களோட கூட சேர்ந்து. அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்ம அப்படியே பாடிக்கிட்டே கர்த்தர் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துட்டு தன்னை மறந்த ஒரு மனிதனை போல தான் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இப்படி தன்னை மறந்த ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதித்தவன்.
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவன். ஆண்டவருக்கே அவருடைய சந்ததியில பிறக்கணும்ன்ற ஒரு ஆசையை கொடுத்தவன். ஆமென். He is none other than ஆமா, யார் எல்லாருக்கும் யாரு? தெரியும்ல, தாவீது. தாவீது. ஆமா, தாவீது எப்படி ஹலாலா அப்படியே இருந்தாரு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? தெரியுமா ஷெகினா உனக்கு? டேவிட் வந்து உடன்படிக்கை பெட்டி முன்னாடி வந்து அவர் ராஜானே மறந்து வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடுவார். வாவ், எல்லாருமே நம்ம ஷெகிக்கு கிளாப்பே கொடுக்கலாம் போல இருக்கு. உடன்படிக்கை பெட்டி அவர் தூக்கிட்டு வரும்பொழுது அவர் சொன்னா தான் ராஜாங்கிறத மறந்து அவர் டான்ஸ் ஆடினாருன்னு சொன்னா. இதுதாங்க ஹலால். திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹலால். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுங்க. நிறைய நேரத்துல நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்ம சொல்ல போனா God broke all the barriers, sometimes caste, நிறைய விஷயங்கள், இப்படிலாம் பல விஷயங்கள் தடையா கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறது. கர்த்தரை எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இங்க கர்த்தரை ஆராதனை செய்யற இடத்துல நம்ம யாருன்றதே கிடையாதுங்க. எப்பவுமே எதுலையுமே அவர் யார், அவர் தான் முக்கியம், அவருக்கு தான் கனம். அவரை துதிக்க 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 நம்ம மறைவோம், அவர் தெரிவார். நம்ம சிறுகுவோம், அவர் பெருகுவார். அதனாலதான் மீகாள் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏளனமா பார்த்தார். பிகாஸ் அவளால நினைச்சு பார்க்க முடியல, ஒரு ராஜா அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான். ராஜா இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே. அவன் சொல்லிருப்பான், நான் ராஜாவா இருந்தா என்ன? ராஜா, ஒரு ராஜாக்கு 4 ஸ்டெப் இருக்கும் பொழுது, லைட்டா அப்படி 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 இப்படி லைட்டா ஸ்டெப் இருக்கும் பொழுது, ராஜா ஸ்டெப். ஒரு பயங்கரமான அவர் அந்த ராஜா வஸ்திரம் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த வஸ்திரத்தெல்லாம் அவர் விட்டு கொடுத்துட்டாருப்பா. கிங் டேவிட் ஏபோத்தோடு கூட, ஏபோத்னா இன்னமோ பெரிய துணி நினைச்சுக்காதீங்க, சணல் துணி. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், லினன் கிளாத். அப்போ ராஜாக்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, சில்க் கிளாத் தான் அவங்க போட்டிருப்பாங்க, பல பல ராயல் ரோப்ல இருப்பாங்க. ஆனால் தாவீது ஆசாரியர்கள் அணியக்கூடிய ஒரு மெல்லிய ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய ராஜ மேன்மையாகி அந்த வஸ்திரம், அந்த கிரீடம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்படி ஆடி பாடி ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்களோ அவர்களில் ஒருவராக கர்த்தரை ஆராதித்தான். அதான் that made the great difference. அதனால தான் அன்னைக்கு ராஜாவா இருந்த அவருக்கு பைத்தியக்காரன மாதிரி இப்படி ஆடுறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சாங்க. சோ அவர் யோசிச்சிருப்பார், ஆமா நான் பைத்தியம் தான், கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம், ஆமா நான் ஆண்டவருக்கு பைத்தியம் தான். இன்னைக்கு பல பைத்தியம் இருக்குது, பண பைத்தியம் இருக்குது, சோறு பைத்தியம் இருக்குது, அப்புறம் மியூசிக் பைத்தியம் இருக்குது, அப்புறம் தனிமை பைத்தியம் இருக்குது. இது ஒண்ணுமே வேணாம், சும்மாவே பைத்தியம் கூட இருக்குது. ஸோ இது நாங்கள் வாசிக்கும் பொழுது தான் ஒரு சாங் ஒன்று ஞாபகம் இருக்கா பிள்ளைங்களா? உங்களுக்கு ஒரு ஹிந்தி சாங், நாச்சுங்கா காவுங்கா பகலோ கே சம்மான். அதாவது பைத்தியம் மாதிரி நான் ஆடுவேன் பாடுவேன், ஏன்னா என் ராஜா தான் மகான் அப்படின்னு சொல்லிட்டு. Do you remember that song? ஒரு few lines பாடுவீங்களா எங்களுக்காக? நாச்சுங்கா கோகே अपना स्वाभिमान என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படின்னா என்னதான் அர்த்தம்? நாச்சுங்கா காவுங்கா அப்படின்னு சொல்றீங்க. நாச்சுங்கா அப்படின்னா I will dance. ஓ, கோகே கோகே அப்பனா சுவாபிமான்னா என்னுடைய சுயத்தை நான் தொலைச்சிட்டு நான் டான்ஸ் ஆடுவேன். பா செம்ம அர்த்தமா இருக்குது. பாடலாமே பாடலாமா? நாச்சுங்கா கோகே அப்பனா சுவாபிமான் गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा खोके अपना स्वाभिमान. गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में न रहूंगा मेरा राजा है महान. नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में न रहूंगा मेरा राजा है
ராஜாக்கெல்லாம் ராஜா. ராஜா. அவர்தான் ராஜாதி ராஜா. அவர்தான் நம்ம இயேசு ராஜா. ஆமென். ஆமா. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த த்ரோனுக்கு முன்னாடி இந்த மூப்பர்கள், அந்த 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரவுனை they lay their crowns, கழட்டி முன்னாடி அழகா வச்சுட்டு, which means என்னுடைய மேன்மைலாம் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற பிரேஸ்க்கு பேர் தாங்க ஹலால். எஸ், நீங்க உங்களையே மறந்து பைத்தியக்காரத்தனமா வைராக்கியத்தோடு. ஆமா, people may say you are crazy. இன்னைக்கு கூட நீங்க worship sessionsல எல்லாம் பார்த்தா ஒரு சில பேரால அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஜம்ப் பண்ணுவாங்க, சத்தமா பாடுவாங்க. இது எல்லாமே it shows that they are so enthusiastic. எங்க சர்ச்ல கூட ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் வந்துட்டாருன்னா சர்ச்க்கே தெரிஞ்சிடும், யாரை குறிச்சும் கவலைப்பட மாட்டார். நல்லா கையை தட்டி சந்தோஷமா ஆவியில நிரம்பி ஒரு பாட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பார். எஸ், கரெக்டா தான். ரொம்ப பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நாங்க ரியல் லைஃப்ல பார்த்திருக்கோம். அவருக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல, கவலையே இல்ல. பக்கத்துல வந்து நம்மளை பார்த்து ஒரு மாதிரி முறைப்பாங்களா, நம்ம கை தூக்கி ஆராதனை செஞ்சா நம்மள எதனா சொல்லுவாங்களா, இல்ல ஆவியில நிறைஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன ரொம்ப அசிங்கமா பார்ப்பாங்களா, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல இருக்காது. அதாவது இன்ஹிபிஷன்ஸ் இல்லாம. ஆனா ஒன்னே ஒரு சொல்லிடுறேன் பிள்ளைங்களா, இதுக்காக நம்ம வந்து என்னென்ன செய்யலான்னு கிடையாது. இது எல்லாத்துக்கும் we need a humble heart. நம்முடைய இருதயத்துல தாழ்மையோடு கூட ஆண்டவர் சன்னதியில நம்ம எடுக்கிற பிரேஸ் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் அது அங்கீகரிக்கப்படும். அதுக்கு ஒரு பக்குவத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. நீ கர்த்தருடைய சமூகத்துல துதிக்கிறவனா தாவீதை போல நீ இருந்தனா, அங்க வெளியில ஆராதிக்கும் போது வர மாதிரி இருந்தாங்க. ஆனா அதே தாவீது ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது அதுக்குண்டான கனத்தையும் மகிமையும் அவன் கொடுத்ததை தான் நம்ம பார்க்கணும். அவர் வெளியில அதை ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த பெட்டியை தூக்கிட்டு வரும்பொழுது அவர் சூப்பரா ஆடிட்டு தான் வந்தார். ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த பக்குவத்துக்குள்ள அவர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. தன்னை மறந்துருக்கலாம், தன்னை மறந்து கர்த்தரை ஆராதிக்க வேணும். கண்டிப்பா அந்த வைராக்கியம் நமக்கு வேணும், பக்குவமும் நமக்கு வேணும். ஆமென். தாழ்மையுள்ள இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அது எவ்வளவு கிரேசியா இருந்தாலும், எங்க அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம ஊர்ல சொன்ன தென்னாவட்டுல ஒரு போஸ்டிங், அது அழகா எப்படி சொல்லலாம், தென்னாவட்டுன்றதை விட கெத்துன்னு சொல்லலாம். கெத்து, எங்க அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிற கெத்தோட நீங்க பிரைஸ் பண்ற அந்த பிரைஸ கர்த்தர் ஹலால் அப்படிங்கிற பெயர்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு யோசிச்சேன், ஒரு அழகான வசனத்தோட we're going to finish this session. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வசனம், சரியா? சங்கீதம் 22:22. 22 சரியா? 2020 கேள்விப்பட்டுக்கிறோம், அது கிரிக்கெட். இது வந்து 22. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 22:22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்ற இந்த துதிப்பேன்ங்கிற பதத்துக்கு தான் ஹலால் என்று பெயர். இங்கிலீஷ்ல அழகா இருந்துச்சு, I will halal you அப்படின்னு போட்டிருந்துச்சு. I will halal you. நான் சபை நடுவில் நான் என்னை மறந்து, என்னுடைய ஐஸ்வர்யத்தை மறந்து, என்னுடைய படிப்பை நான் மறந்து, என்னுடைய மேன்மையை மறந்து, உலகம் எதெல்லாம் பெருசுன்னு நினைக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு, நீங்க தான் பெரியவர், நீங்க ஒருத்தர் தான் என்னுடைய கெத்து அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தது தான் இது எல்லாமே. அவர் நமக்கு கொடுத்தது தான் இது எல்லாம். அதனால அவருக்கு இதெல்லாம் கொடுக்க வேணாம், துதிய இதெல்லாத்தையும் மறந்துட்டு கொடுத்துடலாம். துதிப்போங்க, துதிப்போங்க, நம்ம மறந்து துதிப்போம். நம்ம எப்பெல்லாம் நம்ம மறந்து அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஆராதனையில் அவர் பிரியம் கொள்ளுகிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் அதிலே வாசம் செய்கிறார், அவர் அந்த ஆராதனையை கனப்படுத்துகிறார். You know one thing, he will come with you. You'll have the new experience of walking with God. கர்த்தரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஒரு நல்லா பாருங்களேன், துதிக்கிறவர்கள் தெய்வத்துல நிறைய மகிமையை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்றில இருந்து எப்பெல்லாம் ஹalleluyaன்னு பாடுறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஹலால் அப்படிங்கிற அந்த முறையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. தன்னை மறந்து, ஆமா, பைத்தியக்காரத்தனத்தை போல
அவருக்கு உண்டான ஒரு வைராக்கியத்தோடு கூட அவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. Amen. Let's have the zeal for Christ. Christ. உலகத்தின் மேல இருந்த பைத்தியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவின் மேல ஒரு பைத்தியமா மாறுவோம். ஆமென். பாடலாமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் பாடலாமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை மறந்து அப்பா உன் மீது ஒரு வைராக்கியத்தை கொண்டு உம்மை ஆராதிக்கிறார்களோ, உம்முடைய நாமத்தை தொழுகை செய்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் இந்த துதியின் சால்வை, துதியின் அபிஷேகம், துதிக்கிறதுக்கு உண்டான தயவை என் மக்கள் பெற்றுக்கொள்வார்களா? ஒரு விசேஷித்த சமாதானத்தை நான் குடும்பங்களுக்குள்ள பேசுகிறேன். துதி உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், மகிமையை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். துதிக்கும் பொழுதே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. नाचूंगा खोके अपना स्वाभिमान